எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி சோயா குருமா செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். 1 கப்பு சோயா சேர்க்குறேன். இதில் இப்போ நான் சுடு தண்ணி சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். 15 நிமிஷம் இருக்கட்டும். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 6 பல்லு பூண்டு சேர்க்குறேன். 1 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். இப்போ 15 நிமிஷம் ஆகுது. பச்சை தண்ணி வச்சுருக்கேன், அது உள்ளே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நல்லா அப்படி எடுத்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1 துண்டு பட்டை சேர்க்குறேன். 2 ஏலக்காய் சேர்க்குறேன். 2 லவங்கம் சேர்க்குறேன். 1 பிரியாணி இலை சேர்க்குறேன். 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வச்சுட்டு இப்போ வெங்காயம் சேர்த்து லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆகுது. 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி சேர்த்து லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆகுது, போதும். சோயா உள்ளே சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு வாட்டி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் ஆகுது. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டுலாம். நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் உள்ள சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 2 கப்பு தண்ணி நான் சேர்த்தேன். ஒரு மூடி போட்டு இருக்கட்டும். இப்போ மீடியம் ஹீட்டில் 6 நிமிஷம் ஆகுது. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆகுது. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்முடைய குருமா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது ரைஸ் கூட, சப்பாத்தி, தோசை கூடலாம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.